நேற்று நைட் கரூர்ல விஜயோட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி கிட்டத்தட்ட 40 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. இன்னும் பலர் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பலி எண்ணிக்கை இன்னும் கூடுங்கிற மாதிரி பயமுறுத்துற தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்குது. அப்படி எதுவும் நடக்காம அவங்க நல்லபடியா குணமாகி வீடு திரும்புவாங்க, அவங்க அத்தனை பேரும் நலமடைந்து வீடு திரும்புவார்கள்னு நம்புவோம். மற்றபடி இறந்து போனவங்களோட குடும்பங்கள் அத்தனைக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளால அது மட்டும் தானே பண்ண முடியும். இறந்து போனவங்களை உயிரோட மீட்டு கொண்டு வர முடியுமா என்ன? அப்படி எந்த சக்தியும் நம்ம கிட்ட இல்லையா? அதனால அந்த குடும்பங்கள் அத்தனைக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். மற்றபடி இந்த கொடூர சம்பவத்தை, கரூர்ல நேற்று நடந்த இந்த துயரமான சம்பவத்தை நம்ம ஊர்ல இருக்கிற ஆல்மோஸ்ட் அத்தனை அரசியல் கட்சிகளும் ஒரு மாதிரி இது ஒரு விபத்து, தவிர்க்கவே முடியாத ஒரு விபத்து, நடக்கக்கூடாதது நடந்துருச்சு, இதுல யாரை குறை சொல்லி என்ன வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா, ரொம்ப சிம்பிளா கடந்து போகுது. 1-2 எதிர்கட்சிகள் மட்டும் சும்மா பட்டும் படாம ஆளுங்கட்சியை விமர்சிக்குது. அதே காவல்துறை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செயல்பட்டிருக்கலாம், இன்னும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கூடுதலாக பண்ணியிருக்கலாம், அதில் கொஞ்சம் கவனமாக இருந்திருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்காது, அதை செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பட்டும் படாம கண்டிச்சுட்டு அத்தோட அவங்க வேலை முடிஞ்சதுங்கிற மாதிரி போயிட்டாங்க. ஆளுங்கட்சியும் கிட்டத்தட்ட அதே தான் சொல்லுது, நடக்கக்கூடாத ஒரு விபத்து நடந்துருச்சு, என்ன பண்றது, அவங்க அத்தனை பேர்த்துக்கு எங்களுடைய இரங்கல்கள் பிளஸ் தமிழ்நாடு அரசு சார்பாக நிதி உதவியெல்லாம் அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அவங்களும் இதை ரொம்ப எளிதாக கடந்து போக முயற்சி பண்றாங்க. அது ஆளுங்கட்சி ஆகட்டும் எதிர்கட்சிகள் ஆகட்டும் எல்லாருமே இந்த விஷயத்தை ஏன் இவ்வளவு மென்மையா அணுகிறாங்கன்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அந்த பக்கம் விஜய்க்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குது. தேவையில்லாத இந்த விஷயத்துல விஜயை குற்றவாளியாக்கி நாம எதுக்காக அவங்களோட வெறுப்பை சம்பாரிச்சுக்கணும்? அது ஓட்டரசியல் ஒரு மாதிரி நமக்கு எதிராக தானே போய் முடியும். அதனால எதுக்கும் இருக்கட்டும், சும்மா மையமா உருட்டுவான் அப்படிங்கிற மாதிரி உருட்டிட்டு அத்தனை கட்சிகளும் இதை எளிதாக கடந்து போயிடுறாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனா நமக்கு அப்படியான எந்த கணக்குகளும் கிடையாது. நாம எந்த ஓட்டரசியல் இல்லை, யாருக்கிட்டையும் போய் ஓட்டு போடுங்கன்னு கேட்க போறதும் இல்லை. அதனால நம்ம மனசுக்கு பட்டதை நாம பேசுவோம், நம்மளோட ஆதங்கத்தை நாம வெளிப்படுத்துவோம், நம்ம கிட்ட இருக்கிற கேள்விகளை தைரியமா கேட்போம். ரைட், கம்மிங் டு த பாயிண்ட். கரூர்ல நடந்த இந்த துயர சம்பவத்தை நான் எப்படி பார்க்கிறேன்னா, என் மனசுல என்ன தோணுதுன்னா, இதுல 2 பேரும் முக்கியமான குற்றவாளிகள். ஒன்னு தமிழக காவல்துறை, 2வதா விஜய்னா, தாவேகா தலைவர் விஜய்னா. இவங்க 2 பேர்த்துக்கும் இந்த கொடூரமான துயரத்துல சரிசமமா பங்கு இருக்கிறதா தான் நான் பார்க்கிறேன். இதுல தமிழ்நாடு காவல்துறையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க இந்த துயர சம்பவத்துக்கான காரணம்னு சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க 10,000 பேர் தான் கூடுவாங்கன்னு எங்ககிட்ட பர்மிஷன் கேட்டாங்க, ஆனா 27,000 பேர் கூடிட்டாங்க. விஜய் ரசிகர்கள் யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வெறித்தனமா இருந்தாங்க. அவங்கள எங்களால மட்டும் இல்ல யாராலையுமே எதையும் பண்ண முடியல. அவங்க பல அட்டகாசங்கள்ல ஈடுபட்டாங்க, பல ரவுடித்தனங்களை பண்ணினாங்க. இது எல்லாத்துக்கும் மேல 12 மணிக்கு, மத்தியானம் 12 மணிக்கு வர வேண்டிய விஜய் நைட்டு 7 மணிக்கு வர்றாரு. காலையிலிருந்து ஏகப்பட்ட பேர் சோறு தண்ணி இல்லாம அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் உண்டு பண்ணின உடற்சோர்வு, தாகம், இன்னபர விஷயங்கள்லாம் அவங்கள ஒரு மாதிரி மயக்க நிலைக்கு தள்ளிருச்சு. அது இவ்வளவு பெரிய அசம்பாவிதத்துக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா அமைஞ்சிருச்சு அப்படின்னு இன்னும் சில விஷயங்களையும் சேர்த்து சொல்றாங்க. இதுல நான் சொல்ல வர்றது என்னன்னா, அவங்க சொல்றது அத்தனையும் அப்படியே உண்மைன்னு எடுத்துக்கிட்டாலும் இதையெல்லாம் சொல்றதுக்கு போலீஸ் எதுக்குன்னு நான் கேட்கிறேன். விஜய் எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார்னு உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவர் போற இடத்துல எல்லாம் எப்பேற்பட்ட முரட்டு கூட்டம் கூடுது, அவருடைய ரசிகர்கள் எப்படி முரட்டுத்தனமா பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே தமிழ்நாடு காவல்துறைக்கு தெளிவா தெரியும். 1க்கு 9 தடவை அவங்களும் அதை பிராக்டிக்கலா பார்த்துருக்கிறாங்க. ஸோ 3 மடங்கு கூட்டம் வந்ததுனால தான் இந்த அசம்பாவிதத்தை தவிர்க்க முடியலன்னு அவங்க சொல்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஏத்துக்கக்கூடிய காரணமா எனக்கு தோணல. அது எத்தனை மடங்கு கூட்டம் வந்திருந்தாலும் எதுவும் நடந்திருக்க கூடாது. ஒரு விஷயத்தை நடக்க விட்டுட்டு பல உயிர்களை பலி கொடுத்துட்டு அதுக்கு இதுதான் காரணம்னு சொல்றதுக்கு நீங்க எதுக்கு பாஸ்? அப்புறம் எதுக்கு இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறீங்க, இன்னும் விஷயங்களை எல்லாம் வச்சிருக்கிறீங்க? ஏதாவது ஒரு வகையில் இதை மோப்பம் படிச்சிருக்க வேணாமா? இந்த அசம்பாவிதத்தை நடக்க விடாம தடுத்திருக்க வேணாமா? அட்லீஸ்ட் இவ்வளவு உயிர் பலிகள் இல்லாம ரொம்ப எண்ணிக்கையில் ரொம்ப கம்மியாவது தடுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணியிருக்க வேண்டாமா? அது மட்டும் இல்லாம அங்க தாகம் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சுன்னு நீங்களே சொல்றீங்க. அவங்களுக்கு தண்ணி கொடுக்க வேண்டிய பொறுப்பை அந்த பக்கம் விஜய் கட்சிக்காரங்களுக்கு மட்டும்தான் இருக்குதா? அரசாங்கத்துக்கு இல்லையா? போலீஸுக்கு இல்லையா? பொதுமக்கள் ஒரு இடத்துல கூடும்போது எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது தானே? அதையெல்லாம் நீங்க சரியா செய்யாம விட்டுவிட்டு கட்டம் கடைசியா இதனால தான் அது நடந்ததுன்னு காரணம் சொல்றதுக்கு திரும்பவும் சொல்றேன், நீங்க எதுக்குன்ற விஜயோட முந்தைய கூட்டங்கள்ல இருந்து நீங்க என்ன பாடத்தை தான் கத்துக்கிட்டீங்க? அதுல இருந்து கத்துக்கிட்ட என்ன விஷயத்தை இந்த கூட்டத்துல சரி பண்ணீங்க? அப்படியெல்லாம் எதையும் பண்ணணும் மாதிரியே தெரியலையே. அவங்களா கூடுறாங்க, அவங்களா ஏதாவது பண்றாங்க, கடைசியா இப்படி ஒரு கோரத்துல அது
போய் முடியுது, நீங்களும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. என்னத்தை சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரி, இனிமேலாவது இப்படி ஒன்று நடக்காம பார்த்துக்குங்க. ஆக்சுவலா அரசு இனிமே இந்த விஷயத்தை சீரியஸா எடுத்து இதுக்குன்னு சிறப்பு சட்டங்கள் ஏதாவது கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி விஷயங்களை ஆர்கனைஸ் பண்றதுல அவ்வளவா ஆர்வம் இல்லைன்னா கோர்ட்டாவது தலையிடணும். இனி இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது. ஒரு சாதாரண இந்திய குடிமகனா, இந்த தமிழ்நாட்டோட மண்ணின் மகனா நான் இதை அரசாங்கம், கோர்ட்டு, இன்னும் பிற அதிகார மையங்கள் அத்தனைக்கும் வச்சுக்கிறேன். அதே தான் விஜய்க்கும். இந்த துயரத்துல தமிழ்நாடு காவல்துறைக்கு கொஞ்சமும் குறைவில்லாம சரிக்கு சமமா விஜய்க்கும் பங்கு இருக்குது. அவரும் இதுக்கு பொறுப்பு தான். ஏன்னா அடிப்படையில் விஜய் இந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களை போட ஆரம்பிச்சதுல இருந்து விஜய் எந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாப்புல, எந்த சட்டத்திட்டங்களை மதிச்சாப்புல, எதையும் நான் பார்க்கல. நீங்க எதையாவது பார்த்தீங்களா என்ன? இவரா வர்றாரு, இவரா ரோட் ஷோ மாதிரி எதையா நடத்துறாரு, என்ன பண்றாருன்னு தெரியல. 12 மணிக்கு போக வேண்டிய மீட்டிங்க்கு ராத்திரி 8 மணிக்கு போறாரு. என்னென்னமோ நடக்குது. ஏதாவது முறையா நடக்குதா? காவல்துறையின் கட்டுப்பாடுகளை விஜய் ஏதாவது மதிச்சாப்லையா? அதை கண்டிச்சு காவல்துறை ஏதாவது பண்ணியிருக்குதா? விஜய் மேல கேஸ் போட்டிருக்குதா? ஒரு கூந்தலையும் இது வரைக்கும் நான் பார்க்கல. அடிப்படையில் நேற்று காலையில் 8:30 மணிக்கு மீட்டிங்னு முந்தா நேற்று நைட்டு அவங்களே அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்றாரு. புசி ஆனந்தே அஃபீஷியலா அந்த நியூஸை ரிலீஸ் பண்றாரு. நாளைக்கு காலையில் 8:30 மணிக்கு நாமக்கல்ல இந்த இடத்துல விஜய் பேசுவார் அப்படின்னு அஃபீஷியலா முந்தா நாள் நைட்டு அவங்க அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அப்படின்னா நாமக்கல்ல அந்த குறிப்பிட்ட இடத்துல அடுத்த நாள் காலையில், அதாவது நேற்று காலையில் 8:30 மணி, அதிகபட்சம் ஒரு 9:30 மணிக்குள்ள விஜய் அங்கே இருக்கணும்ல. அப்படி ஏதாவது நடந்ததா? 8 மணிக்கு தான் சாவகாசமா விஜய் வீட்டில இருந்து கிளம்புறாரு. 9 மணிக்கு ஏர்போர்ட் போறாரு. அங்கிருந்து 10 மணி வாக்கில் திருச்சியில் வந்து இறங்குறாரு. அங்கிருந்து ஒரு 12 மணி வாக்கில் நாமக்கல் பக்கம் வந்து நிற்கிறாரு. அங்க அதுவும் எப்படி, இவருக்கு பிரச்சாரம் பண்றதுக்குன்னு அனுமதி அளிக்கப்பட்ட அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அந்த பிரச்சார வாகனம் போய் நிக்குது. அதுல வந்து ஏறாரு. எப்போ? மதியானம் 12 மணி வாக்கில். அங்கிருந்து ஒரு 1000 பேர் ரவுண்டு கட்டிக்கிறாங்க. அவங்க அப்படியே அவங்க நடக்கிற அந்த வேகத்துக்கு இணையா அந்த வேன் நகருது. எப்படி? விஜய் ரசிகர்கள் ஒரு 1000 பேர் ரவுண்டு கட்ட அந்த பிரச்சார வாகனத்தை அது அவங்களுடைய நடைக்கு ஏத்த மாதிரி நகருது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த வேன் தேர் வேகத்தில் நகர்ந்து வந்து அந்த இடத்தை அடையும் போது மணி 2. காலையில் 8:30 மணிக்கு வர வேண்டிய விஜய் மத்தியானம் 2 மணிக்கு வந்து சேர்றாப்புல. இவர் 8:30 மணிக்கு வருவாருன்னு நம்பி அங்க ஒரு கூமுட்டை கூட்டம் சோறு தண்ணி இல்லாம குழந்தை குட்டிகளோட வேகாத வெயில்ல வெயிட் பண்ணிட்டு இருக்குது. வந்தாப்புல 8 நிமிஷம் எனத்தையோ பேசினாப்புல போயிட்டாப்புல. இந்த இதுல இவங்க என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணாங்க? விஜய்க்கு அடிப்படையில் அந்த பர்டிகுலர் இடத்துல நின்று ஒரு 20 நிமிஷம், அதிகபட்சமா 20 நிமிஷம் பேசுறதுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட்ல பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. போலீஸ் பர்மிஷன்ங்கிறது அது மட்டும்தான். விஜய் அதை மட்டும்தான் பண்றாப்லையா? என்னென்ன பண்றாப்ல? அங்கிருந்து வர்றதுல இருந்து 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே அந்த பிரச்சார வண்டியை நிப்பாட்டி அங்கிருந்து ரோட் ஷோ நடத்த ஆரம்பிக்கிறதுல இருந்து அத்தனையும் விதிமீறல் தான். காவல்துறை கண்டுக்கவே இல்லை, எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இந்த விஷயத்துல காவல்துறை உண்மையிலேயே செயல்படுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. இதுல விஜய் பண்ணிக்கிட்டு இருக்கிற இன்னொரு பெரிய அயோக்கியத்தனம் என்னன்னா, போலீஸோட இந்த சொகுசுகள் அத்தனையும் அனுபவிச்சுக்கிட்டு அரசாங்கம் கொடுக்குற இந்த விதி மீறிய அனுமதிகளை அத்தனையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் வந்து கூமட்ட அணில் குஞ்சுகளை வெறியேற்றி விட வேண்டியது. என்ன தடுக்கிறாங்க, ஒடுக்குறாங்க, நசுக்கிறாங்க, பிதுக்கிறாங்க. என் வளர்ச்சியை பொறுக்க முடியாம எனக்கு எதுக்கும் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு அவனுங்களை வெறியேற்றி விட வேண்டியது. அந்த அப்பாவி அணில் குஞ்சுகளும் அதுதான் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு யார் யாரையோ பிடிச்சி கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இதுல எந்த இடத்துல விஜய் என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணாப்புல, எங்க நியாயமா எது நடந்ததுன்னு நான் கேட்கிறேன். அதே மாதிரி நேற்று விஜய் நாமக்கல்ல இருந்து கரூர் போற வழியிலையும் ரோட் ஷோவை நடத்திக்கிட்டு தான் போயிருக்கிறாப்புல. விஜய்க்கு அபிஷியலா அதுக்கு அனுமதியே கிடையாது. காவல்துறை ஏன் கண்டுக்கலன்னு எனக்கு புரியல. நீங்க கூட அந்த கொடூரமான வீடியோவை பார்த்துருப்பீங்க. வேலூர் பாலத்துக்கிட்ட போயிட்டு இருக்கும்போது, பரமத்தி வேலூர் பாலத்துக்கிட்ட போயிட்டு இருக்கும்போது விஜயோட பிரச்சார வாகனம்ங்கிறது அதுல போயிட்டு இருக்கும்போது சைடில் வர்ற 2 சின்ன பசங்க வண்டியை அப்படி இப்படியும் ஓட்டுறானுங்க. நேரா விஜயோட பிரச்சார வாகனத்தோடைய அந்த டயருக்குள்ளேயே போய் சிக்கிறானுங்க. அவனுக்கெல்லாம் என்ன ஆனானுங்கன்னு தெரியல. நல்லபடியா இருப்பானுங்கன்னு நம்புவான், பெரிய ஆபத்து எதுவும் இல்லாம. இதையெல்லாம் காவல்துறை ஏன் கண்டுக்கலன்னு எனக்கு தெரியல. இந்த பக்கம் காவல்துறை கொடுக்குற சொகுசுகளை என்ஜாய் பண்ணிக்கிட்டு அந்த பக்கம் அதே காவல்துறை மேல அணில் வன்மத்தை கக்கிறது ஒரு வேலையாவே செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. என்னத்தை சொல்றது? இதனாலதான் நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இந்த அணில்கிட்ட அடிப்படையில் எந்த அரசியல் நேர்மை நியாயம் எதுவும் கிடையாது. அடிப்படையான மனித அறம்ங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. தன்னுடைய அப்பாவி கூமுட்ட ரசிகர்களை எப்படியாவது ஏமாற்றி அவங்களோட ஓட்டை வாங்கி அரசியல் அதிகாரத்தை அனுபவிச்சிடணும். அணில் அவரோட பதவி வெறிக்காக என்ன பித்தலாட்டத்தை வேணாலும் பண்ணுவாரு, என்ன அயோக்கியத்தனத்தை வேணாலும் பண்ணுவாரு. இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர்த்து வேணாலும் பழி கொடுப்பாப்ல. நீங்க என்ன அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா, இல்ல
அவ்வளவு பெரிய புடுங்கியா மிஸ்டர் விஜய்? ஒரு இடத்துல மீட்டிங்க்கு போறீங்கன்னா முத நாளே அந்த ஊருக்கு போயிட மாட்டீங்களா? அங்க போய் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எத்தனை மணிக்கு மீட்டிங்கோ அந்த டைமை அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் முன்ன பின்ன அந்த இடத்துக்கு போயிட மாட்டீங்களா? உங்க வேலையை கரெக்டாக செய்ய மாட்டீங்களா? உங்க சொகுசை 1% கூட குறைச்சிக்க மாட்டீங்க. ஆனால் நாங்கள் அரசியல் அதிகாரத்தை தூக்கி உங்ககிட்ட கொடுத்துருணும். நீங்க எந்த காம்ப்ரமைஸையும் பண்ணிக்க மாட்டீங்க. ஆனால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக காம்ப்ரமைஸ் ஆயிடணுமா? என்னன்னா அணில்னா இது அயோக்கியத்தனமாக இருக்குது. இப்போ மற்ற அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்ணுறாங்க? ஒரு இடத்துல தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடக்குதுன்னா ராத்திரி 7 மணிக்கு தலைவர் வர்றாருன்னா 7 மணியோ அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் முன்ன பின்ன 7:30 8 மணி வாக்கில் அந்த தலைவர் அங்கே போயிடுவார். அங்கே கூடியிருக்கிற மக்கள் மத்தியில் ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ சொற்பொழிவு ஆற்றிட்டு அவரு அந்த பக்கமாக போயிடுவார். கூடியிருக்கிற மக்களும் இந்த பக்கமாக போயிடுவாங்க. அவ்வளவுதான். இதுதான் எல்லா கட்சிகளும் கடைபிடிக்கிற தேர்தல் பிரச்சார நடைமுறைங்கிறது. ஆனால் நீங்கள் என்ன அயோக்கியத்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? காலையிலிருந்து ஒட்டுமொத்த மீடியாவையும் உங்கள் பொச்சை பிடிச்சிக்கிட்டு திரிய விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இதை பார்த்து வெறியாகி தான் இப்போ பல பேர் நசுங்கி செத்து போயிருக்கிறான். ஏன் மற்ற தலைவர்கள் மாதிரியே நீங்கள் எங்கிருந்து வர்றீங்க எப்படி போறீங்கன்னு எதுவுமே தெரியாமல் அதையெல்லாம் ரகசியமாக வச்சுக்கிட்டு தேவையான இடத்துக்கு தேவையான டைமில் மட்டும் வந்துட்டு போக உங்களால் முடியாதான்னு நான் கேட்குறேன். மற்ற அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் அதைத்தானே பண்ணுறாங்க. நீங்கள் மட்டும் என்ன பெரிய புடிங்கன்னு நான் கேட்குறேன். இப்போ இத்தனை உயிர் போயிருக்குது, அதில் உங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லையா? என்னத்தை சொல்கிறது? இதில் விஜய் பண்ணிக்கிட்டு இருக்கிற இன்னொரு அயோக்கியத்தனம் என்னன்னா, இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்குது, இது அவருக்கு தெரியுது, மைக்கை நீட்டுறாங்க. என்ன சார் இப்படி 39 பேர் செத்து போயிருக்காங்களே என்ன சாருங்கிறாங்க. ஒரு வார்த்தை சம்பிரதாயமாக கூட உங்களால் ஒன்றும் சொல்ல முடியல. என்னத்தை சொல்றது? நீங்கள்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்கள்லாம் என்ன அரசியல்வாதி? ஒரு சூழ்நிலைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கூட உங்களுக்கு தெரியல. ஈன்னு இழிச்சுக்கிட்டு போறீங்க. ஏன் சம்பிரதாயமாக உங்களால் பேச முடியாதா? என் மனசு பூரா இப்போ வலியாக இருக்குது. நான் பேசுகிற நிலைமையிலேயே இல்லை. இறந்து போன மக்களுக்கெல்லாம் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். நான் மனசு கொஞ்சம் தெம்மானதுக்கப்புறம் உங்ககிட்ட நிறையா பேசுகிறேன் அப்படின்னு சம்பிரதாயமாக கூட உங்களால் ஒரு வார்த்தை சொல்ல முடியலையா மிஸ்டர் விஜய்? அதுலேயும் ஒரு ஓட்டரசியல் கணக்கைத்தான் போடுவீங்கன்னா உங்கள்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதையெல்லாம் தாண்டி சரி விஜயால தான் அந்த இடத்துல ரியாக்ட் பண்ண முடியல. இப்போ விஜயை சுற்றி அத்தனை லகுட பாண்டிகள் இருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் இப்போ எங்கே போனாங்க? ஏன் இந்த விஷயத்துக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு யாருமே பொறுப்பாக ஒரு பதிலை சொல்லலைன்னு நான் கேட்குறேன். இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த வினாடி வரைக்கும், அதாவது சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 20 மணி நேரங்கள் ஆனதுக்கு அப்புறமாவும் இது வரைக்கும் தாவேகா சார்பாக அஃபீஷியலாக இந்த விஷயத்தில் எங்கள் நிலைப்பாடு இதுதான் அப்படின்னு ப்ரெஸ் மீட் வச்சு எந்த பெருந்தலையும், அதாவது தாவேகா பெருந்தலையும் சொல்லவே இல்லை. அந்த யோகித கூந்தலே யாருக்கும் கிடையாது. விஜய்னா அந்த பக்கம் ஓடிட்டாரு, இந்த லகுட பாண்டிகள்லாம் இந்த பக்கம் ஓடிட்டாங்க. யார் எங்கே இருக்கிறாங்கன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. அதாவது எனக்கு அப்புறம் இவங்க தான் அப்படின்னு ஒரு ஆளை உங்களால் காட்ட முடியலையே. உங்களுக்கெல்லாம் என்ன கூந்தலுக்கு அரசியல்னு நான் கேட்குறேன். இந்த துயர சம்பவத்தில் அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்குது. அரசாங்கத்தின் சார்பாக முதலமைச்சர் இருக்கிறாரு, இன்னும் பிற அமைச்சர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க, அதிகாரிகள் எல்லாரும் இருக்கிறாங்க. உங்களுக்கு பங்கு இருக்குல்ல? உங்கள் சார்பாக அங்கே யார் இருந்தா? உங்கள் நிர்வாகி கூந்தலானுங்க அங்கே யார் இருந்தாங்கன்னு நான் கேட்குறேன். ஒரு ஆளை கூட இவர் தான்ப்பா எங்கால, எனக்கு அப்புறம் இவர் தான், இவர் அங்கே இருந்தாருன்னா நானே இருக்கிற மாதிரி அர்த்தம்னு ஒரு ஆளாக கூட உங்களால் அடையாளம் காட்ட முடியல, உருவாக்க முடியல. உங்களுக்கு ஆட்சி அதிகார கூந்தல் வேற கேட்குதா? எங்களையெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க மிஸ்டர் விஜய்? உங்கள் கூமட்ட ரசிக கூந்தலானுங்க மாதிரியாவா? இந்த நம்ம ஊர் கிராமங்கள்ல எல்லாம் பழமொழி மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்கல்ல, விளையாட்டு புள்ள வைக்கிற வெள்ளாம வீடு வந்து சேராதுன்னு. அதுதான் விஜய்னாங்கிற இந்த விளையாட்டு புள்ள தாவேக்காங்கிற ஒரு வெள்ளாமையை வச்சுக்கிட்டு இருக்குது. அது ஒரு நாள் வீடு வந்து சேர போகிறதில்ல. அதையெல்லாம் அணில் குஞ்சுகள் கூந்தலானுங்க புரிஞ்சுக்கிட்டானுங்கன்னா நல்லது. இவனுங்க நம்பி தொலைறதும் இல்லாமல் நம்மளை வேற டார்ச்சல் கூந்தல் பண்ணுறானுங்களே. நம்ம அணில்லாம் வந்து அறுத்து தள்ளிடுவாரு, அப்படியே 6 மாசத்துல தமிழ்நாட்டை தலைகீழாக புரட்டி போட்டுருவாருன்னு இவனுங்க நமக்கு எடுக்கிற அந்த வகுப்பு கூந்தலை தான் காதில் கேட்டு தொலைய முடியல. அடிப்படையில் அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டம் ஏன் கூடுறோம் எதுக்கு கூடுறோம்னே தெரியாமல் குறிப்பாக ஜாலியான மனநிலையோட ஒரு இடத்துல முரட்டுத்தனமாக பெரிய அளவுக்கு கூடுதுன்னு வைங்க, அதனுடைய பின்விளைவுகள்ங்கிறதுலாம் இப்படி துயரமான சம்பவத்தில் தான் போய் முடியும். ஏன்னா அடிப்படையில் விஜய் கிட்ட அவர் ரசிகர்கள் எதிர்பார்க்கிறது டோட்டலாக வேற, அது என்டர்டெயின்மெண்ட்டு. அதே விஜய் தன் ரசிகர்கள்ட்ட இன்னைக்கு தேதிக்கு எதிர்பார்க்கிறதுங்கிறது டோட்டலாக வேற. ஓட்டு தனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கணுங்கிறது. இது ரெண்டும் மேட்ச் ஆகாமல் சம்பந்தமே இல்லாமல் இவங்க 2 பேரும் ஏன் எதுக்கு கூடுறோம்னே தெரியாமல் ஒரு இடத்துல கூடும்போது இந்த மாதிரியான கேவலங்கள்லாம் நடக்கத்தான் செய்யும். அணில்னா இதையெல்லாம் இனி வரும் நாட்கள்லையாவது தவிர்த்துக்கிட்டாப்லனா நம்ம எல்லாருக்கும் நல்லது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.